ஒரு பாத்திரத்தில் பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய் கூடவே தண்ணீர், மஞ்சள், கொஞ்சம் உப்பு விட்டு அடுப்பில் வச்சு வேக விடுங்க. அது வேகிற நேரத்தில் சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ஜீரகம், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல மசாலாவாக அரைச்சிக்கோங்க. இப்போது அது வெந்து வந்த வெள்ளரிக்காயில் அந்த மசாலாவை சேர்த்து கொஞ்சம் தண்ணீரும் சேர்த்து அடுப்பில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக விடுங்க. இப்போது அதே மிக்சியில் தயிர் எடுத்துட்டு அதையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சமாக சூடாகணும், அதனால் சிம்மிலவே வச்சுட்டு சூடு பண்ணுங்க, கொதிக்கக்கூடாது. இப்போ ஒரு தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து அந்த குழம்புல ஊற்றுனீங்கன்னா என் ஸ்டைலில் பண்ண சுவையான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு தயார்.